வெல்கம் டு கவிக்குயில் யூடியூப் சேனல். டிஎன்பிசி பொதுத்தமிழுக்கான முக்கியமான கேள்விகளை இந்த சீரியஸில் பார்த்துட்டு வரோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பிலிருந்து பாரதம் அன்றைய நாற்றாங்கால் மற்றும் தமிழ்நாட்டில் காந்தி ஆகிய பகுதியிலிருந்து முக்கியமான 27 கேள்விகளை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்துங்க. முதல் கேள்வி, புதுமகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? சரியான விடை தாராபாரதி. ஆப்ஷன் பி தாராபாரதி. மெய் என்ற சொல்லின் பொருள் என்ன? மெய் என்ற சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை உண்மை. ஆப்ஷன் ஏ உண்மை. தேசம் என்ற சொல்லின் பொருள் என்ன? தேசம் என்ற சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை நாடு. ஆப்ஷன் சி நாடு. நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்கும் நூல் இது என தாராபாரதி தனது பாடலில் குறிப்பிடுகிறார். திருக்குறள். காவிரி கரை வரை எதிரொலிக்கும் இனிமையான பாடல்களை இயற்றியவர் இவர் என தாராபாரதி தனது பாடலில் குறிப்பிடுபவர் யார்? காளிதாசன். ஆப்ஷன் ஏ காளிதாசன். யாருடைய அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றன என தாராபாரதி தனது பாடலில் குறிப்பிடுகிறார்? கம்பர். தாராபாரதியின் இயற்பெயர் என்ன? ராதாகிருஷ்ணன். சரியான விடை ஆப்ஷன் சி ராதாகிருஷ்ணன். கவி ஞாயிறு என்று அடைமொழியால் அழைக்கப்படுபவர் யார்? கவி ஞாயிறு என்று அடைமொழியால் அழைக்கப்படுபவர் யார்? தாராபாரதி. சரியான விடை தாராபாரதி. புதிய விடியல்கள் என்ற நூலை இயற்றியவர் யார்? தாராபாரதி. சரியான விடை தாராபாரதி. இது எங்கள் கிழக்கு என்ற நூலை இயற்றியவர் யார்? தாராபாரதி. விரல் நுனி வெளிச்சங்கள் என்ற நூலை எழுதியவர் யார்?
விரல் நுனி வெளிச்சங்கள். தாராபாரதி. ஆப்ஷன் பி தாராபாரதி. கலைக்கூடமாக காட்சி தருவது எது? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சிற்பக்கூடம், ஓவியக்கூடம், பள்ளிக்கூடம் மற்றும் சிறைக்கூடம். சரியான விடை பார்த்தீங்கன்னா சிற்பக்கூடம். ஆப்ஷன் ஏ சிற்பக்கூடம். நூலாடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? நூலாடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? சரியான விடை நூல் பிளஸ் ஆடை. எதிர் பிளஸ் ஒலிக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? எதிர் பிளஸ் ஒலிக்க, எதிரொலிக்க. சரியான விடை எதிரொலிக்க. காந்தி அருங்காட்சியகம் எங்கு உள்ளது? சரியான விடை மதுரை. காந்தி அருங்காட்சியகம் மதுரையில் உள்ளது. காந்தியடிகள் முதன்முறையாக சென்னை வந்த ஆண்டு எது? சரியான விடை பிப்ரவரி 1919 வருடம். ஆப்ஷன் டி பிப்ரவரி 1919. ரவுலட் சட்டம் பற்றிய ஆலோசனை கூட்டம் யார் வீட்டில் நடைபெற்றது? ரவுலட் சட்டம் பற்றிய ஆலோசனை கூட்டம் யார் வீட்டில் நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ ராஜாஜி. சரியான விடை ராஜாஜி. காந்தி அவர்களை பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்க அழைத்தவர் யார்? பாரதியார். சரியான விடை ஆப்ஷன் ஏ பாரதியார். பாரதியாரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று கூறியவர் யார்? காந்தியடிகள். சரியான விடை காந்தியடிகள். காந்தியடிகள் மதுரைக்கு வந்த ஆண்டு என்ன? செப்டம்பர் 1921. காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் எந்த மொழியை கற்கத் தொடங்கினார்? தமிழ். சரியான விடை ஆப்ஷன் பி தமிழ். காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் கையேட்டை எழுதியவர் யார்? காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் கையேட்டை எழுதியவர் யார்? ஜி.யு. போப் அவர்கள். காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் நூல் எது? திருக்குறள். சரியான விடை திருக்குறள். காந்தியடிகள் தலைமை வகித்த
சென்னை இலக்கிய மாநாடு நடைபெற்ற ஆண்டு எது? சரியான விடை 1937. சென்னை இலக்கிய மாநாட்டிற்கு வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் யார்? உ.வே. சாமிநாதர். சரியான விடை ஆப்ஷன் ஏ, உ.வே. சாமிநாதர். உ.வே. சாமிநாதரின் அடிநிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று ஆவல் உண்டாகிறது என்று கூறியவர் யார்? காந்தியடிகள். சரியான விடை ஆப்ஷன் டி, காந்தியடிகள். காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது? காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது? மதுரை. சரியான விடை ஆப்ஷன் பி, மதுரை. அனைவருக்கும் நன்றி. இது உங்கள் கவிக்குயில் யூடியூப் சேனல். டிஎன்பிசி எக்ஸாமில் வர முக்கியமான கேள்விகளை இந்த யூடியூப் சேனலில் பார்த்துட்டு வரோம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்துங்க. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.